Hi friends, welcome to Kalvi Kaatru. Today's topic parts of speech, kinds of noun. அதாவது லாஸ்ட் வீடியோவில் நம்ம நவுன் பார்த்தோம் இல்லையா? இந்த வீடியோவில் நவுனுடைய கைண்ட்ஸ் அதோட வகைகள் நம்ம என்ன பார்க்க போகிறோம். நவுன் என்ன அப்படின்ட்டு டீட்டெயிலாக லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இட்ஸ் அ நேமிங் வேர்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த வீடியோ இன்னும் வாட்ச் பண்ணாதவங்க நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கைண்ட்ஸ் ஆஃப் நவுன் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைண்ட்ஸ் ஆஃப் நவுன், there are 5 in number. What are they? Proper noun, common noun, abstract noun, material noun, collective noun. First, we are going to see proper noun. Proper noun அப்படின்னா தனிப்பெயர்ச்சொல் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். A proper noun is a special name of a particular person, place, thing or event, and it always begins with a capital letter. அதாவது ஒரு பர்டிகுலர் பர்சனையோ இல்லை ஒரு திங்கையோ, திங் மீன்ஸ் ஒரு பொருளையோ இல்லை ஒரு பர்டிகுலர் பிளேஸையோ நம்ம மீன் பண்ணி சொல்கிறது தான் தனி பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆரியன் இஸ் அ டாக்டர். ஆரியன் இஸ் அ டாக்டர். ஹியர் வாட் இஸ் த ப்ராப்பர் நவுன்? ஆரியன். நியூயார்க் இஸ் அ பிக் சிட்டி. Here proper noun is New York. So as I said, proper noun always begins with a capital letter. For example, person நிறைய பேர் இருக்கலாம் இல்லையா? அதில் பர்டிகுலராக நம்ம ஒரு பர்சனை தனியாக சொல்கிறது தான் தனிப்பெயர் சொல், ப்ராப்பர் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? விராட் கோலி இஸ் அ கிங் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ நிறைய பிளேயர்ஸ் இருந்தாலும் who is the king of Indian cricket team? விராட் கோலி. ஸோ இந்த மாதிரி நம்ம பர்டிகுலராக நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுதான் ப்ராப்பர் நவுன். நெக்ஸ்ட்டு திங்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேனசோனிக் டிவி, சோனி டிவி, நிறைய கம்பெனிஸ் இருந்தாலும் நம்ம பர்டிகுலராக மீன் பண்ணி சொல்கிறது. லைக்வைஸ் ஈவெண்ட், ஒலிம்பிக் கேம்ஸ், ப்ரோ கபடி, ஐபிஎல் எக்ஸெட்ரா. ஸோ திஸ் இஸ் கால்ட் ப்ராப்பர் நவுன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் common noun. A common noun is a general ordinary name of a person, place, animal, thing or event. Common noun அப்படின்னாலே உங்களுக்கு அதிலே மீனிங் இருக்குது. காமன், பொதுவாக சொல்கிறது, பொது பெயர் சொல். காமன் நவுன் அப்படின்னா பொது பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பொதுவாக விளங்கக்கூடிய விஷயங்களை தான் என்னது பொது பெயர் சொல், காமன் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், கேர்ள், பாய், பிரதர், சிஸ்டர், பிளேயர், இதெல்லாம் பர்சனுக்குள்ளே வந்துடும். ஹாஸ்பிட்டல், கண்ட்ரி, டவுன், பார்க், இதெல்லாம் பிளேசஸில் வந்துடும். அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா பேர்ட், கின், ரேபிட், எலிஃபென்ட் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி காமனாக சொல்லக்கூடிய விஷயங்களை தான் காமன் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், பேர்ட்ஸ் ஃப்ளை இன் த ஸ்கை. ஹியர் காமன் நவுன் பேர்ட்ஸ். I met my brother. Here common noun is brother. The tree is very big. Here common noun tree. Okay. Next, abstract noun. An abstract noun is the name for a thing which we cannot smell, touch or feel physically. It could be a quality, action, state or idea. Abstract noun அப்படின்னா பண்பு பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, பண்பு பெயர் சொல் அப்படின்னா அதாவது உணர்வு, ஒரு 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 பர்சனோட நிலைமை, அது அவங்களோட தன்மை. ஸோ இந்த மாதிரி மீன் பண்ணி சொல்கிறது தான் என்னது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அதாவது குவாலிட்டி, ஆக்ஷன், ஸ்டேட், அதர்வைஸ் ஐடியா. ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் தான் அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்குள்ளே வரும். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் மீன்ஸ் பண்பு பெயர் சொல். அதிலே இருக்குது பண்பு பெயர் சொல். எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆல்வேஸ் ஸ்பீக் ட்ரூத். வாட் இஸ் அ குவாலிட்டி ஹியர்? ட்ரூத் இஸ் abstract noun here. He is a boy of obedience. அவன் வந்து என்னது ஒபே பண்ணுவான் எல்லாருக்கும். ஸோ
இந்த obedience தான் அங்கே இருக்கக்கூடிய குவாலிட்டி. abstract noun. ஸோ abstract noun அப்படின்னா பண்பு பெயர்ச்சொல். நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல்னாலே அதுலேயே உங்களுக்கு இருக்கு இல்லையா, மெட்டீரியல் உலோக பெயர்ச்சொல். மெட்டீரியல் நவுன் பாருங்கள், தீஸ் ஆர் த ரா எலிமெண்ட்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட் எக்ஸிஸ்டிங் இன் நேச்சர். ஸோ ரா எலிமெண்ட்ஸ் ஆர் எக்ஸிஸ்டிங் இன் நேச்சர். ஸோ ரெண்டுலேயுமே சொல்கிறாங்க, உலோக பொருளை செய்ய பயன்படுத்தும் பொருளின் பெயர்ச்சொல் தான் உலோக பெயர்ச்சொல். ஆர் எக்ஸிஸ்டிங் இன் நேச்சர், நேச்சரில் இருந்து கூட வரக்கூடிய விஷயங்களை கூட இவங்க மெட்டீரியல் நவுன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், iron is a very useful metal. Here the example itself you can easy to understand. Iron the material. Yeah. Cotton dress is cheap. Cotton dress is cheap. Here what is the material noun? Cotton you can get from nature. So material noun உலோக பெயர்ச்சொல். Next, last one, collective noun. Collective. So from the title itself you could understand கூட்டு பெயர்ச்சொல். collective. Okay, collection. கூட்டு பெயர்ச்சொல். A collective noun is the name of a group of people, things or animals that we think of as a whole. Collectiveனால என்னது, it's taking as a whole. Okay, whether it is a group of people or things or animals, whatever it may be. See here, example, a crowd of people gathered and I saw a bunch of grapes. Here what is a collective noun in these sentences? A crowd of people. First sentence, a crowd of people. Second sentence, bunch of grapes. So a herd of cattle, team of cricketers, flock of sheep, etc. So இந்த மாதிரிப்பட்ட இது வேர்ட்ஸ் சென்டென்ஸில் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸி டு ஃபைண்ட் அவுட் கலெக்டிவ் நவுன். ஸோ கலெக்டிவ் நவுன் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட்டு பெயர்ச்சொல், அதாவது பலவோ சேர்ந்த ஒரு தொகுதியை குறிக்கும் பெயர்ச்சொல் தான் கூட்டு பெயர்ச்சொல். ஓகேவா, ஒரு தொகுதினா குரூப். ஓகே, ஸோ ஹோல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ கலெக்டிவ் நவுன் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு there are two sentences. You are going to find out the noun from these sentences. Okay, so dear friends, நீங்கள் வந்து இந்த ரெண்டு சென்டென்ஸை ரீட் பண்ணி ஃபைண்ட் அவுட் த நவுன் எங்கே இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மற்றும் வரும் வீடியோவில் பார்க்கலாம்.